கவின் டீலர்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க இடம் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் சூப்பரான ஒரு வீடு நம்ம பார்க்க வந்துருக்கோம். சின்ன வீடாக இருந்தாலும் நான் ஃப்ரண்ட் வியூ நல்லாவே காமிக்கிறேன். 22 ஃபீட் ரோடு, 22 அடி ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ. ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு ட்ரோன் வியூ கூட நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து மெயின் ரோடு, வாட்டர் கனல் ரோடுக்கு நடந்தே வந்துடலாம். பக்கத்தில் வந்து 200 ஃபீட் குளத்தூர் ரோடு நடந்தே வந்துடலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரைம் லொக்கேஷன், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. பில்டருக்கு வந்து ஒரு கைத்தட்டல் தான் கொடுக்கணும், அந்தளவுக்கு அழகாக பில்ட் பண்ணியிருக்காரு. 640 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 21 அடி ஃப்ரண்டேஜ், 21 அடி ஃப்ரண்டேஜில் அழகாக பண்ணியிருக்காங்க. முன்னாடி கார்டனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சுண்டக்காய் செடி வச்சுருக்காரு அவர், காயும் காய்ச்சிருக்கு. முன்னாடி கார்டனுக்கு இடம் கொடுத்துருக்காரு. லைட்டிங் இருக்குது. வீட்டுக்கு அப்படியே லைட் போட்டிங்கன்னா எலிவேஷன் எல்லாமே லைட் பண்ணியிருக்காங்க. நைட் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் கார் பார்க் கொடுத்துருக்காரு. என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்கு, ஒரு ஷிஃப்ட் கார் ஃப்ரீயாக நிறுத்தலாம், அதில் தான் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட்டு காரு, பைக்கு நிறுத்திக்கலாம். செட் பேக் கொடுத்து தான் வீடு கட்டிருக்காங்க. கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி செட் பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காரு. வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டு, நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ், அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போகலாம். நம்ம என்ட்ரன்ஸ் ஒரு 3 ஸ்டெப் படிக்கிட்டு வச்சு தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. நல்லா டீ கூட்டில் வந்து டோர் பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம போகலாம். உள்ளே நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது ஏதாவது நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் இதில் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி யூனிட் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஹால். சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வீடு வந்து பண்ணிட்டாரு. ஏன்னா கீழே வந்து ஹால், கிச்சன் அதான் இருக்குது. கீழே பெட்ரூமே கிடையாது. ஏஜ்டு பர்சனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 640 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. ஏன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி ஏறி இறங்குறதுக்கு. யங்ஸ்டருக்கு சூட்டமான ஒரு ப்ராப்பர்ட்டி, சூப்பராக பில்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்க்கலாம். நம்ம இன்டீரியர் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் வாஷ் பேஷன் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காரு. வாஷ் பேஷன் லைட்லாம் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க லைட்டிங்க்கு. இந்த வாலில் பாருங்கள், இந்த வுட்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டைலாக. மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. உள்ளவே கிச்சன், ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த ஸ்லாப்லாம் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்பு, சிங்க்கு, அப்போ மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காரு. மாடுலர் கிச்சன் நல்லா அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க டிசைனு. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்தளவுக்கு கட்ட முடியாதுன்னு நல்லா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. அதாவது சில பேர் வந்து சின்ன வீடு, கீழே ஒரு பெட்ரூம் போட்டுருவாங்க, ஹால் ஒரு பெட்ரூம் அப்படின்னு போட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் அது இல்லாமல் ஒரு தாராளமாக இடம் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே. பெரிய ஹாலு, ஒரு ஓப்பன் கிச்சன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஊஞ்சல் ப்ளஸ் அங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஊஞ்சல், இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. மோட்டரோட சுவிட்சு கீழே இருக்குது. கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட்டு. இது என்னென்னா ஸ்லைடிங் டோரு வித்தே கொஞ்சம் நல்லா போட்டுருக்காங்க. தலையே முள்ள என்னால், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் அந்த இது விட்ட போட்டிருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாத்ரூம் இருக்கிறதே தெரில, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம மேலே போகலாம். உள்ளவே படிக்கிட்டு கொடுத்துருக்காங்க. மேலே போகலாம். நிறைய தான் அந்த டீ கூட்டு நிறைய போட்டிருக்காரு அவர். இங்கேருந்து ஒரு வியூ பாருங்கள், கிச்சன் வியூ. ரொம்ப மேலே போகிறோம். மேலே வந்து சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த வுட்டுங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். 2 பெட்ரூம்லேயும் பால்கனி கொடுத்துருக்காரு. வாட்ரோப்.
வார்ட்ரோப் வந்து இந்த ஸ்லாப்பை கவர் பண்ணி கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல டீசென்ட் கலர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசென்ட் கலரு. மேலே ஸ்டோரேஜ். அப்படிங்க வந்து பாத்ரூம். 2 பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்து இங்கே ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இங்கேயும் ஒரு ஊஞ்சல் போட்டு தான் நம்ம அழகாக இருந்திருக்கோம். வேணால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டிங் இருக்குது, பார்த்து ஏதாவது நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா லைட்டிங். இந்த இடத்துலேயே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காரு. அடுத்து இது ஒரு பெட்ரூம். வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங், அந்த ரூமோட கலர்லாம் செலெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ப்ளூ கலர், இந்த ரூம் வந்து ப்ளூ கலர். எப்போயுமே பெட்ரூமுக்கு ப்ளூ கலர் லைட் இருக்கணும். ப்ளூ கலர் கலர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வர்றதுக்காக, பாசிட்டிவ் எனர்ஜின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதை கரெக்டாக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலரு, அதே மாதிரி வாட்டர் ப்ளூ கலரில் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ். இங்கே பாத்ரூம். நல்ல பாத்ரூமு. நல்லா வந்து ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. இந்த ஃபால் சீலிங் லைட் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி, சின்னதாக ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கேப் இருக்குது. பக்கத்து வீட்டுக்கும் நமக்குமே கேப் நிறையா இருக்குது. நல்லா செட் பேக்கும் இருக்குது. வீட்டுக்கு நல்லா கேப் போட்டு பெயிண்ட் அடிக்கிறது நல்லா கேப் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ மேலே போகலாம். 2 பெட்ரூமோடு நிறுத்தாமல் மேலேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காரு. சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பில்டருக்கு ஒரு கைத்தட்டல் தான் கொடுக்கணும் அப்படின்னு. நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கேயும் பாருங்கள் லைட்டு. நிறைய செலவு பண்ணியிருக்காரு வீட்டுக்காக. அவரோட பில்டிங் குவாலிட்டியை காமிக்கிறன்றதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. மேலே வந்தாச்சு. மேலே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு டிசைன் பாருங்கள். இதுலேயே ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காரு. மேலே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கப்போர்டு. நான் போய் பார்க்கலாம் வரேன். இது வந்து ஒரு பெரிய பால்கனி, ரோட் வியூ பால்கனி. ரொம்ப அழகான ஒரு பால்கனி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்த வெயில் படுற மாதிரி ஓப்பனாக பண்ணியிருக்காங்க. ஈவினிங்கில் அழகான காலையில் ஈவினிங் நீங்கள் வந்து நிற்கலாம். வெயில் நல்லாவே மேலே படும். வால்பேப்பர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா சின்ன சின்ன கல் மாதிரி வச்சுருக்காங்க. கடுகு மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பாத்ரூம். இந்த பாத்ரூம் வந்து மற்ற பாத்ரூமை விட நல்லா பெருசாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பாத்ரூம். நல்லா அழகாக டிசைன் எல்லாமே நல்லா அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி மாதிரி அழகாக சிட் அவுட் ஏரியா அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லி வந்து பக்கத்து வீட்டிலேருந்து எதுவும் தெரியக்கூடாது, எகிரி குச்சி வரக்கூடாது பண்ணியிருக்காங்க. ஒரு நீங்கள் வலை மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். நல்லா அழகாக இந்த இடத்த பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது வந்து க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு ரூமாவோ ஜிம்மாவோ எல்லாத்துக்கும் ஒரு சிட் அவுட் ஏரியாவை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இது மேலே வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் மட்டும் வைக்கணும். ஓகே, நல்ல ஒரு அழகான வீடு பார்த்து முடிச்சிங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.30 crore, 1,30,00,000 ரூபா. நல்ல அழகான ஒரு வீடு. வாங்குறதுக்காக மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட் நான் ஒரு வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த டிசைனில் நீங்கள் கட்டிங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டில் பண்ணித்தரோம். தேங்க்யூ.